அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் புலவி, குறள் எண் 1310. ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா. ஊடலில் வாடவிடும் தலைவனோடு என் உள்ளம் கலக்க வேண்டும் என்று விரும்ப காரணம் அது கொண்ட ஆசையே. My hero is making me to suffer because of the lovers' fight. Still, my mind wants to join with him because of the great desire it has. துழிப்பா, ஊடலில் என் மனம் நோதல் அவனால், ஆனாலும் என் நெஞ்சம் அலைகிறது அவனுடைய ஆவலால். ஊடலில் என் மனம் நோதல் அவனால், ஆனாலும் என் நெஞ்சம் அலைகிறது அவனை அடைய ஆவலால். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: பிணக்கத்தின் பெருக்கமும் தெரியவில்லை, ஊடலை தீர்க்கவும் முனையவில்லை, என்னை வருந்தி வாடவிட்டு போகிறார், ஆயினும் என் நெஞ்சு கேட்கிறதா, அவரைத்தான் கூடுவேன் என்று அடம்பிடித்து செல்கிறது அவர் பின்னால், எல்லாம் ஆசையின் விளைவு. தலைவி வேற அவர் நெஞ்சு வேறங்களா? இப்படித்தானே தலைவி பேசிட்டு பெண்ணாத்திக்கிட்டே இருக்கிறான். இவளை ஊடலை தவிக்கிறானா, அதுக்கு காரணம் அவனா, அது உண்மை, ஒத்துக்கலாம். ஆனா இவன் நெஞ்சம் அவனோட போய் சேரணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அந்த நெஞ்சத்துக்கு பெரிய ஆசை இருக்குதான், இவளுக்கு இல்லை. இந்த அவா அப்படிங்கிற சொல் அற்புதமான சொல். எங்க அப்பா நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு தவறாமல் ஒரு போஸ்ட் கார்டில் கடிதம் எழுதுவார். அன்பு மகன் செல்வனுக்கு அப்படின்னு எழுதி ஆரம்பிச்சுட்டு அதில் ஆரம்பிக்கும் போது நலம் நலமறிய அவா அப்படின்னு எழுதியிருப்பாரு. எனக்கு இந்த சொற்றொடர் ரொம்ப பிடிக்கும். நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிற மாதிரி நலம் நலமறிய அவா அப்படிங்கிறது. அவானா ஒரு ஆசை, ஒரு பேராசை, ஒரு விளைவு அப்படி எடுத்துக்கலாம். விளைவு அப்படி எடுத்துக்கலாம். உள்ளத்தில் விளையிறாங்க இல்லையா, அந்த விளைச்சல், அந்த விளைதல் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஆசை அந்த நெஞ்சுக்கு இருக்கிறது, தலைவனிடம் சென்று சேர வேண்டும் என்று. ஆனால் இவளோ ஊடலில், புலவியில், பொய்க்கோபத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாள், வாடிக்கொண்டிருக்கிறாள், துன்பத்தில் துவண்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தலைவி இதுல சொல்றான். நெஞ்சத்துக்கு ஆசை இருக்குன்னு என்னங்க, எனக்கு ஆசை இல்லை, என் நெஞ்சத்துக்கு ஆசை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தன்னை ரொம்ப போத்தி பாதுகாத்து தன்னுடைய நெஞ்சத்தை ஒரு குற்றவாளி ஆக்கிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர். அதைத்தான் ஐயன் கொஞ்சம் விளையாண்டு இருக்காரு வார்த்தைகள்ல. இதற்கு ஒரு பாடல்: புல்வெளியாகிறேன் இப்பொழுது, நீ பனித்துளியாவது எப்பொழுது, கொட்டும் மழை நான் இப்பொழுது, உன் குடிநீராவது எப்பொழுது, கிணற்றில் சூரியன் இப்பொழுது, உன் கிழக்கில் உதிப்பது எப்பொழுது, புடவை கருவில் இப்பொழுது, நீ புதிதாய் திறப்பது எப்பொழுது, ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை இப்பொழுது, ஆசை தீரும் காலம் எப்பொழுது, கண்ணால் உன்னால் இப்பொழுது, காயங்கள் இப்பொழுது, காயம் தீரும் காலம் எப்பொழுது, மழையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது, மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது, சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது என்று கபிலன் என்ற அற்புதமான கவிஞர் எழுதிய வித்யாசாகர் இசையில் சங்கர் மகாதேவன் பாடியதும் சுஜாதா பாடியதும் இணைந்து பாடிய பாடல் இது. இந்த பாடல் அந்த ஆசை எப்படி, என்னென்ன ஆசை வருது பாருங்க. குறிப்பா தலைவன் தலைவிக்கு இடையில, காதலன் காதலிக்கு இடையில என்னென்ன ஆசை வருது பாருங்க. இதுல கவிஞர் சொல்லாத, கபிலன் சொல்லாத ஆசை ஒன்னத்தான் வள்ளுவர் இதுல சொல்றாரு. தன்னுடைய நெஞ்சம் அவனை சென்று சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்று சொல்றார். மீண்டும் குறள்: ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்திராலய அப்படியே கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி கலைவாளையம். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.